வணக்கம் நண்பர்களே. ஒரு எச்சரிக்கையான வைகாசி சனி அமாவாசை சூப்பராக வரப்போகுதுங்க. அதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை தாங்க உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்ன விஷயம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன். என்னடா குழம்பு காட்டுறேன் அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இருக்கணும். ஒரு குழம்பு, ஒரு பொரியல் எடுத்துக்கிட்டால் அதில் இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, காரத்தோடு ஒரு விதமான டேஸ்ட்டு நம்ம வாய்க்குள்ளே இறங்கும். அப்போ இறங்க இறங்க வாவ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை சாப்பிடுவோம். ஒரு குழம்பு வைக்கிறது எப்படி இந்த மாதிரி எல்லாம் கலந்து இருக்குமோ அதுபோல தான் வாழ்க்கையில் கிரகங்களால் அதிர்ஷ்டம், ஆபத்து இது எல்லாமே கலந்து இருக்கும். ஆனால் இது எல்லாம் கலந்து இருக்கும்போது இதில் நமக்கு டேஸ்ட்டு எப்படி நாக்கில் நிற்குதோ அதுபோல் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் நாம் நிற்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. அந்த ஆசீர்வாதம் யார் மூலிமா பெறலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னோர்கள் இருக்காங்கள்ல அவங்க மூலிமா பெறலாம். நம்ம லைஃப் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கும் லைஃப்பில் பெரிய ப்ராப்ளங்கள் வராமல் எல்லா ப்ராப்ளங்களையும் தடுப்பதற்கும் கண்டிப்பாக நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கிறது தேவை. ஸோ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியாக நாம் பெற முடியும். அதனால் முன்னோர்களுடைய ஆசி பெற தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சில விஷயங்களை செய்ய சொல்ல போகிறேன். ஏன் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கண்டிப்பாக நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் பசியோடு இருப்பாங்க. அவங்களுடைய பசியை போக்கி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து அவங்க ஆசீர்வாதம் கொடுத்தா கிரகங்களால் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது தடுக்க முடியாது. ஆபத்தே வந்தாலும் அந்த ஆபத்து வராமல் கிரகங்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுக்காக தான் நீங்கள் இந்த ஒரு இதை பண்ணணுங்கிறத சொல்ல வரேன். அப்படி என்னடா முன்னோர்கள் ஆசி பெற செய்யணும்னு கேட்குறீங்களா? வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு தான் அவங்களுக்கான இந்த விஷயத்தை செய்ய சொல்கிறேன். வைகாசி மாத அமாவாசையானது வரப்போகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை, வைகாசி மாதம் 2ஆம் நாள் சனிக்கிழமை நிறைஞ்ச நாளில் அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால இது சனி அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த சனி அமாவாசையில் இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா, முருகருக்கு உகந்த கார்த்திகை விரதமும் சேர்ந்து வருது. இந்த நாள் இப்படி ஒரு சிறப்பான நாளாக அமைகிறதுனால இந்த நாளை முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் பயன்படுத்தி கொள்ளணும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு நான் சொல்கிறத நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு முன்னோர்களுடைய பலம் கிடைத்து ஆசீர்வாதம் கிடைக்கும். கூடவே இன்னொன்று என்னன்னா, இந்த நாளில் இருந்து கிரகங்கள் உங்களுக்கு அமைகிறது அடிப்படையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அடுத்து இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு அடுத்து என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு தாள்களை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. முதல்ல உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்த அமாவாசையில் உங்கள் ராசிப்படி செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் என்பது குறிப்பிடப்படுது. முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும் சாந்தி அடைந்த ஆன்மாவிடமிருந்து ஆசி பெறுவதும் ஒவ்வொருவரும் உங்கள் ராசிக்கு பரிந்துரைக்கப்பட்ட எளிய தான தர்மங்களை செய்யணும். பித்தர்களுடைய நல்லாசியை பெறுவது தான் முக்கிய கடமையாக நினைத்து இந்த ஒரு விஷயத்தை செய்யணும். அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் மற்றதை எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் செய்யணும். தனுசு ராசிக்காரங்க குழந்தைகளுடைய காப்பகம் இருக்குல்ல, அந்த காப்பகத்திற்கு போய் பிள்ளைகளுக்கு புத்தாடையோடு இட்லி எள்ளு சட்னியோடு தண்ணீரும் தானம் தந்தால் முன்னோர்களுடைய நல்ல ஆசை கெட்டோ. இதனால் சனிக்கிழமைங்கிறதுனால எள்ளோடு சட்னி செய்து அதோடு தண்ணீரும் தானம் செய்தால் முன்னோர்களுடைய நல்ல ஆசை கெட்டோ. அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த நாளில் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இப்பேற்பட்ட இந்த வைகாசி அமாவாசையில் உங்கள் ராசிக்கு கிரகங்களால் யோகமான காலமாக இருக்க போகுது. ஸோ ஜோதிடர்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ தனுசு ராசினருக்கு வைகாசி மாதத்தில் என்ன விதமான நல்ல பலன்கள் கிடைக்கோ, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க.
முதல்ல இந்த அமாவாசையில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் முக்கியமான பயிற்சிகளை சந்திக்க இருக்குது. அதுவும் அமாவாசை ஆரம்பத்தில் ரிஷபராசியில் செவ்வாய், புதன், சூரியன் ஆகியவை ஒன்றாக கூடக்கூடிய நிலை உருவாகுது. அதனை தொடர்ந்து அமாவாசையுடைய பிற்பகுதி நேரத்தில் ரிஷபத்தில் புதன் மற்றும் சூரியன் இணையக்கூடிய சேர்க்கையும் நடைபெறுகிறது. ஆக்சுவலி இந்த ஒரு கிரக அமைப்புகள் தான் 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. அந்த வகையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில், வருமானம், குடும்ப ஆரோக்கியம் உள்ளிட்ட பல துறைகளில் என்ன தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை தான் விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெற போகிறீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு, லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் அப்புறம் காசிற்கு பஞ்சம் இருக்காத மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை இந்த அமாவாசையில் ஏற்பட போகுது. குடும்பம் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு நிகழ்வும் ஏற்பட போகுது. கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய யோகமும் இந்த அமாவாசையில் உங்களுக்கு உண்டாகும். மெயினாக இந்த அமாவாசையில் உங்களுக்கு காதலுங்கிறது கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது உண்டாகும். அதோடு சுற்றுலா சென்று வருவீங்க. அதுக்கான எல்லா யோகங்களும் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தெய்வ அனுக்கிரகம் இந்த அமாவாசையில் நன்றாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் தெய்வ அனுக்கிரகம் பெறுவதற்கு என்னெல்லாம் வழியோ அதை எல்லாமே இந்த டைம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப சீரும் சிறப்புமாகவே இருக்கும். நினைத்த விஷயங்களை சாதிக்கக்கூடிய யோகமானது உண்டாகும். வீட்டில் பெரியவர்கள் வகையில் ஆரோக்கியம், அப்பா மாமனாருடைய ஆரோக்கியம், கண் பிரச்சனை, வயிறு பிரச்சனைக்கு போன்றவை பெரியவர்களுக்கு இருக்கிறதெல்லாம் நீங்கள் அப்பப்போ பார்த்து கிளியர் பண்ணணும். 7ஆம் இடம் பலமாக இருப்பதால் நினைத்த காரியங்கள் சரியாக நடக்கும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் அவை சரியாக பொருந்தும். அதனால் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் எந்த ஒரு வேலைகளையும் எடுக்கலாம். நல்ல அனுகூலமானது இந்த டைம் ஏற்படும். முழு தெய்வ அனுகிரகங்களும் இந்த அமாவாசை காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு இருக்குது. புதிய விஷயங்களை எடுத்து செய்யணும். முழு தெய்வ அனுகிரகமும் அப்போ தான் உங்களுக்கு உண்டாகும். விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனுடைய பார்வை இருப்பதால் வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது, இடமாற்றம் கொடுப்பது போன்றவை நடக்கும். இந்த டைம் மன அமைதி மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். அதனால் இந்த இடமாற்றம் வேணுங்கிறப்ப அந்த இடமாற்றத்தை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நல்ல மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஆக மொத்தம் முன்னேற்றம் தாண்டவமாக போகுது இந்த காலகட்டத்தில். ஆக்சுவலி பல புதிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய அமாவாசையாக அமையுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில விஷயங்கள் சாதகமாக முடிவடையும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வேலை தொடர்பான விஷயங்கள் கவனம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். அதுக்கான சூழல் கூட உருவாகும். ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த சூழலை கரெக்டாக புரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த தாள்கள் உங்களோட ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.